ஹாய் டு ஆல். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க டெய்லரிங் ஷாப் வந்து வச்சிருக்காங்க. அவங்க மந்த்லி ஒரு 15,000 வந்து ஏர்ன் பண்றாங்க. அதுல ஒரு சில அமௌண்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்டா, ஃபிக்ஸடா எவ்ரி மந்த் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் எந்த மாரி பட்ஜெட் போடுறது? எப்படி சேவிங்ஸ் பண்றது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 10,000 சேலரிக்கு ஒரு பட்ஜெட் மெத்தட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ சேலரி எதுவா இருந்தாலுமே நம்மனால முயற்சி செய்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மனால சேமிக்க முடியும். என்ன ஒரு நாளைக்கு 1000 சேமிக்கிற இடத்துல ரூ. 1 சேமிக்கிறதுக்கும், ரூ. 10 சேமிக்கிறதுக்கும், ரூ. 100 சேமிக்கிறதுக்குமான வித்தியாசங்கள் தான் வரும். ஆனா எல்லாருனாலயுமே முயற்சி செய்தால் சேமிக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா முடியும். ஸோ இன்னைக்கு இதுல ஒரு 2 பேசிக்கான பட்ஜெட் வந்து நான் இதுல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அண்ட் அடிஷனலா சில டிப்ஸுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுடைய நிறை, குறைகள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணிருங்க. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிஸ்டர் கேட்டிருந்த அந்த கமெண்ட் செக்ஷன்லயே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் ரிப்ளை என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரெண்ட்ட வந்து குறைக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, சிஸ்டர் நீங்க வந்து 11Kலிருந்து 15K வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ எதுவுமே ஸ்டாண்டர்டான அமௌண்ட் இல்ல. இது 13 வரலாம், 12 வரலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது, உங்களுடைய ஏர்னிங்ஸ்ல 60% ஆஃப் அமௌண்ட்ட நீங்க வெறும் ரென்ட்டுக்காகவே வந்து குடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து வீட்டு வாடகை 5,000மோ, கடை வாடகை 4,000மோ குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய டோட்டல் இன்கம்ல அப்படியே 60% வந்து ரென்ட்டுக்கு தான் வந்து போகுது. ஸோ ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஒரு 6,000 வச்சு தான் நம்ம மந்த் ஃபுல்லாவே வந்து ரன் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா, அந்த ரெண்ட் தான். அந்த ரெண்ட்ட முடிஞ்ச வரைக்கும் குறைக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க. எக்ஸாம்பிள்க்கு ஒரு வீடு வந்து வீட்டினுடைய ரெண்ட்ட வந்து குறைக்க முடியுமா அப்படிங்கிறது பாருங்க. அப்படி இல்லைன்னா, வீட்டோட சேர்த்து உள்ள நம்மளுக்கு நல்ல அதாவது ஒரு வீடு வந்து ஒரு ரூ. 6 7,000க்கு நம்ம போனா கூட, அதிலேயே முன்னாடி ஒரு ஹால் ஒரு போர்ஷன நம்ம கடையா வந்து மாத்த முடியுமா? வீட்ல அந்த மாரி ஒரு ஸ்பேஸ வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி, நம்மளுடைய டெய்லரிங் மிஷின்லாம் வந்து போட முடியுமா? அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவ் வேற என்னென்ன சோர்சஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு 7,000க்கு நீங்க போறீங்கன்னா கூட, உங்களுக்கு அதுல 2,000 மாசமானா உங்கனால வந்து மிச்சம் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹையான ரென்ட் அலவன்ஸஸா தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்க. அண்ட் கிராசரி வந்து முடிஞ்ச வரைக்கும் பல்க்கா வந்து வாங்குறதுக்கு பாருங்க. அதாவது ரொம்ப நாள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மாரி வந்து பாருங்க. அப்படி வாங்குனீங்க அப்படின்னா, கொஞ்சம் பிரைஸ் வந்து உங்களுக்கு குறையும். இப்ப இதுல ரொம்ப மினிமம் ஆஃப் அமௌண்ட் தான் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறனால, ஒரு 1000, 2000க்குள்ள நீங்க கிராசரி பட்ஜெட் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து எங்க வரும்? ஹோல்சேலா எங்க கிடைக்கும்? அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து வாங்குங்க. இங்க எங்களுடைய பிளேஸ் லொகேஷன்ல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்தையில ரூ. 20 பாக்கெட்டே எல்லாமே வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ரொம்ப லோ பட்ஜெட்ல வந்து நம்ம கிராசரி வாங்குறோம் அப்படின்னா. அந்த மாதிரி உங்க லொகேஷன்ல என்ன அந்த மாரி ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும்? எங்க ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்க. ரேஷன் பொருட்கள கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள வந்து பயன்படுத்திக்கோங்க. அண்ட் வீட்லயே ஒரு சில விஷயங்கள் வெஜிடபிள்ஸு, கீரை வகைகள் இது எல்லாத்தையுமே வீட்லயே வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பென்சஸ வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுடைய ஷாப்லயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், ஈபி பில்ல வந்து கண்ட்ரோல்டா இருக்கிற மாதிரி வந்து பாருங்க. அன்வான்டடா நெறைய இடத்துல லைட்ஸ் எரியுறது, அடிக்கடி வந்து மோட்டர் நம்ம தண்ணி மோட்டர் போடுறது இந்த மாரிலாம் ஏதாவது இருக்கா? நம்ம ஓவரா ஏதாவது எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அத வந்து கண்ட்ரோல்டா வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா மாசம் மாசம் நீங்க 2 இடத்துக்குமே ஈபி பில் வந்து கட்டுறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் இன்னும் அதிகமா வந்து இழுத்து விட்டுட்டே போகும். ஒரு சில அடிஷனலான விஷயங்களையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. அது உங்களுடைய இன்கம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி அதில சொல்லியிருந்தீங்க, நான் ஆரி ஒர்க் வந்து நான் போட்டுட்டுருக்கேன். ஃபங்ஷன் டைம்ல அது ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் கிளாஸஸும் எடுக்கிறதுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களுடைய இந்த ஸ்டார்ட்டிங் குரோத்த வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கிற இந்த முதல் ஸ்டெப்புக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா, நம்மளுக்கு ஒரு குறைவான சம்பளம் இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல நம்மளுடைய இன்கம் இன்னும் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். சூப்பரான ஒரு ஸ்டெப் வந்து எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது சக்சஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ நீங்க ஆரி ஒர்க் வந்து போடக்கூடிய அமௌண்ட் எல்லாம் பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவுடைய எண்ட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏர்னிங்ஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் எப்படியாவது கெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பாருங்க. லைக் நீங்க ஒரு கடை நீங்க வந்து வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துலயே சாரீஸு, குர்தாஸு, லெக்கின்ஸு இல்லைன்னா வந்து நைட்டீஸு இந்த மாரிலாம் விஷயங்கள் எல்லாம் கூட ஏதாவது அடிஷனலா வைக்க முடியுமா? ஏன்னா உங்களுடைய கஸ்டமர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு வர்றாங்க அப்படின்னா, புதுசா சாரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பாருங்க, ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு கஸ்டமர்
கஸ்டமர நீங்க வந்து உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒரு சாரீஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ₹100 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா கூட, ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்கம் மாதிரி உங்களுக்கு அது வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி ஏதாவது வந்து கூட வச்சு சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பாருங்க. அண்ட் ஆரி கிளாஸஸ் வந்து எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அது ஆஃப்லைனா, ஆன்லைனா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஒருவேளை நீங்க ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத ஆன்லைனுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் வந்து பண்ணுங்க. ஒரு வாரத்துல 2 நாள் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பிளான் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. அந்த பிளான் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆஃப்லைன்ல வர முடியாதவங்க, இப்போ குழந்தை இருக்கு, நியூவா மேரிட் ஆயிருக்கேன், இல்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் நேரடியா உங்களுடைய கடைகளுக்கு வர முடியாததுனால, நீங்க ஆன்லைன்ல வந்து எடுக்கலாம். இப்போ ஒரு சாட்டர்டே எடுக்கிறீங்க, சண்டே எடுக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வேலைக்கு போறவங்க, காலேஜ் போறவங்கலாம் வந்துட்டு வீட்ல அந்த வீக்கெண்ட்ல வந்துட்டு அந்த கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 2 ஹார்ஸ் கிளாஸ், 1 ஹார்ஸ் கிளாஸ் அந்த மாரி வந்து நீங்க கண்டக்ட் பண்றது மூலியமா, உங்களுடைய எக்ஸ்ட்ரா மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏர்ன் பண்றதுக்கு வந்து முடியும். ஸோ எந்த ஒரு முயற்சியுமே நம்ம செய்தால் மட்டும் தான் அதிலிருந்து நம்ம என்ன ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ நீங்க ஆஃப்லைன்ல எடுக்கிறீங்க அப்படின்னா, இத இன்னும் நல்லா குரோத் பண்ணிட்டு ஆன்லைன்லயும் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் நம்மகிட்ட ஒரு மொபைல் இருந்தாவே போதும். அத வச்சே நம்ம நெறைய விஷயங்கள் நம்மளால அச்சீவ் வந்து பண்றதுக்கு முடியும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்டின்னா, ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு ட்ரைபாட் நீங்க வீட்ல வாங்கி வச்சுட்டீங்க அப்டின்னா, நல்ல ஒரு கிளாஸ் வந்து உங்கனால வந்து எடுக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ நெறையா உங்களுடைய நியர்பை ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டயுமே வந்துட்டு சொல்லுங்க. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மாரி நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுடைய வீக்கெண்ட்ல வந்து நீங்க வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டிங்கிற மாரி ஒரு விஷயங்கள் எப்படியெல்லாம் நீங்க சொன்னா, அது வந்து மத்தவங்களுக்கு போகும் அப்டிங்கிறத பாருங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், Facebookல வந்து போஸ்ட் பண்றது, ஸ்டோரி போடுறது, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து YouTubeல அண்ட் Instagramல வீடியோஸ் வந்து நீங்க அப்லோட் வந்து நீங்க வந்து பண்ணலாம். நீங்க கடையில வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றீங்க அப்டின்னா, அத வீடியோவா கவர் பண்ண முடியாட்டி கூட, ஜஸ்ட் நீங்க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிசைன்ஸ டேபிள் மேல வச்சு நீட்டா அழகா ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஒரு 4, 5 டிசைன்ஸ அப்படியே ஒரு ஒரு கன்டினியூஸா வந்து போட்டீங்க அப்டின்னா, ஒரு வீடியோ ஃபார்மேட்ல நீங்க பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரலாம். அது இன்னும் நெறைய பேருக்கு வந்துட்டு உங்கள ரீச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இன்னைக்கு நெறைய பிசினஸ் வந்து Instagramல தான் அதிகமா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் YouTubeல போகுது. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு அடிஷனலான ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நியர்பைல இருக்கக்கூடியவங்களோட கொலாப் வந்து பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட கொலாப் பண்ணுங்க. உங்களுக்கு வர்ற கஸ்டமர்ஸ எனக்கு வந்து டெய்லருக்கு என்ன வந்து நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்ககிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர அவங்களுடைய கடையில வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைங்க. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய பிரைடலுக்கு வரக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸுமே உங்களுக்கும் வந்து கிடைப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. பியூட்டிஷியனுக்கோ இல்லைன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கோ வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கொலாப் பண்றது மூலியமா உங்களுடைய பிசினஸ் இன்னும் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். அண்ட் நியர்பைல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்துட்டு நீங்க டைரக்ட்டா ஆர்டர்ஸ் வந்து நீங்க வந்து எடுக்கலாம். லைக் ஒரு யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா, ஸ்கூல் ஓப்பனிங் அப்போ நீங்க வந்துட்டு ஸ்டிச் பண்றதுக்கு டைரக்ட்டா ஸ்கூல்ல வந்து கேட்கலாம். ஸோ ஒரு 10 கஸ்டமர் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க இனிஷியலா அப்படின்னா கூட நல்ல ஒரு குரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தொடர்ந்து ஒரு 4, 5 வருஷம் நீங்க செய்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே வந்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. ஏன்னா, இங்க நான் வந்து அத பார்த்துருக்கேன். ஒரு குட்டி கடை தான், சின்ன ஷாப் தான். ஆனா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ரெகுலரா வந்து வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்கூல் ஓப்பனிங் டைம்ல. அவருக்கு வந்து நம்ம துணி வந்து எங்களுடைய கிளாத் எல்லாமே தச்சு குடுக்கறதுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு வரும். ஆனா, யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆனா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கூலோடது மட்டும் வரும். ஸோ என்ன ரீசன் அப்டின்னா, நம்ம தொடர்ந்து நம்ம தச்சு குடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கு, ஃபிட்டிங் நல்லா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அவங்க வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்டிங்கிற ஒரு விஷயம் 2 வருஷம், 3 வருஷத்துக்கு அத தான் அவங்க ரெகுலரா யூஸ் பண்றாங்க அப்டிங்கிறதுனால, ஒரு நம்பிக்கையான டெய்லர் அப்டிங்கிறவங்க வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ காலேஜஸ்ல வந்துட்டு குரூப் சாரீஸ் லெக்சர்ஸ் வந்து கட்டுவாங்க இல்லையா? அட்மின் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க கட்டுறது, அந்த மாரியான குரூப் சாரீஸ்க்கு தகுந்த மாரியான ப்ளவுசஸ், சாரீஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பல்க்கா வந்து ஆர்டர் வந்து நீங்க வந்து கேளுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க சின்ன சின்ன எஃபோர்ட் வந்து போடணும். உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணி நீங்க டைரக்ட்டா போயி பேசி உங்களுடைய டிசைன்ஸ காமிச்சு அந்த மாதிரி தான் வந்து நீங்க வாங்கணும். இதுக்கு உங்களுடைய டைம இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ்க்கு வந்துட்டு நீங்க இது பண்ணுங்க. இப்போ அந்த 2 சிம்பிளான பட்ஜெட் வந்து பார்த்துரலாம். நீங்க ரென்ட்‌க்கு வந்து 4000 அண்ட் 5000 சொல்லியிருந்ததுனால நான் அத அப்படியே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ பெண்டிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 15,000 ஸ்டாண்டர்டா வருது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல வந்துட்டு உங்களுடைய கிராசரி அண்ட் ஃபுட் 2க்குமே ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் 2க்கும் சேர்த்தி 3000. ஸோ மந்த்லி நீங்க 3000க்குள்ள தான் வந்துட்டு
கரெக்ட்டா அந்த விஷயங்கள கொண்டு போற மாதிரி வந்து இருக்கும். அதுல காய்கறிகள் வாங்குறதா இருக்கட்டும், மளிகை பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் அரிசி இது எல்லாமே இதுல தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அரிசி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5, 5 கிலோ பேக்கா வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம்னு சொல்றீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு வேள வருது அப்படின்னு சொன்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து மாத்திக்கலாம். அண்ட் ஈபி பில் அண்ட் ரீசார்ஜ் 2க்கும் சேர்த்து 800 வந்து நான் இதுல அலோகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் டிராவல் பெட்ரோலுக்காக வந்து ஒரு ₹500 வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் எமர்ஜென்சிக்காக ₹1000 நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு நீங்க 2 விஷயங்கள் வந்து பண்ணலாம். அதாவது 1 மாசம் எமர்ஜென்சிக்காகவும், இன்னொரு மாசம் கேஸுக்காகவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்ஜெட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இதுல பிளான் வந்து நம்ம பண்ண முடியும். அண்ட் சேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் 700 ஒதுக்கியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இத எடுத்து வந்து வைக்கிறதுக்கு வந்து பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் இந்த 700னா ஒரு 400ஆவது இதில நம்ம எடுத்து வைக்கணும்னு முயற்சி வந்து பண்ணுங்க. 700 எடுத்து வச்சீங்கன்னா தான், உங்களுக்கு வேற ஏதாவது அடிஷனலா தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிட்டு ஒரு 400ஆவது எவ்ரி மந்த் வந்து நம்மனால வந்து சேவ் பண்றதுக்கு வந்து முடியும். அண்ட் இன்னொரு பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் சேவிங்ஸ் அப்படிங்கிற மாரி 3 கேட்டகரியா வந்து நான் வந்து பிரிச்சிருக்கேன். அதாவது நீங்க சொன்ன அந்த ரென்ட் அலவன்சஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் இல்லையா? ஒவ்வொரு மாசமும் நீங்க அத தான் வந்து குடுக்க போறீங்க. ஸோ அத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈபி அண்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ₹1000 நான் ஒதுக்கியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த 2மே 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் உங்களுக்கு வரும். அந்த மாரி ரொட்டேஷனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்போ லைக் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் வந்துட்டு கேஸ் வந்து ₹1000 குடுத்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த என்வலப் கவர் வந்து 0ல தான் இருக்கும். செப்டம்பர் மந்த்ல வந்துட்டு நீங்க ₹1000 எடுத்து வைக்கிறத ஈபி பில்க்காக பே பண்ணுவீங்க. ஸோ ஈபி பில் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வரும்போது கேஸுக்காக அந்த மாரி ரொட்டேஷனலா வந்து நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கிராசரி அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஒரு மாசமுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி வரும். ஒரு பொருட்கள் தீர்ந்திருக்கும். முன்னவே தீர்ந்துரும். சில பொருட்கள் இன்னும் அடிஷனலா நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் வரும். அதனால நம்ம அது ஃபிக்ஸடா வந்து சொல்ல முடியாது. ஸோ இதுல வந்துட்டு நான் கிராசரி அண்ட் ஹவுஸ் ஹோல்டுக்கு ₹2000 வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய ஹோம் மெயின்டெனன்ஸ்க்கும் கிராசரியும் வந்து வாங்குறதுக்கு வந்து பாருங்க. அண்ட் பெட்ரோலுக்காக ₹500 நான் ஒதுக்கியிருக்கேன். நீங்க வந்து வீட்ல இருந்து கடைக்கு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 2 வீலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ வேற ஏதாவது கஸ்டமர்ஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா, கடைக்கு போறீங்க, லைனிங் கிளாத் வாங்கணும் அப்படின்னாத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பெட்ரோல் அப்படிங்கிறது தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் இதையுமே நீங்க எவ்வளோ கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பாருங்க. அண்ட் மொபைல் ரீசார்ஜ்க்காக 300 ஒதுக்கியிருக்கேன். அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹500 வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ இந்த ₹500 உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு செலவு வருது அப்படின்னா, அந்த விஷயங்களுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எவ்ரி மந்த் ஒரு ₹200 சேவிங்ஸ்க்காக எடுத்து வைங்க. ₹200 ஒரு எமர்ஜென்சி நீட்காக எடுத்து வைங்க. ஸோ நீங்க மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடிஷனலா நூலோ, சிசர்ஸோ ஏதாவது ஒரு சின்ன மெட்டீரியல் வந்து வாங்குற மாதிரி வரும். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பைக், 2 வீலர் ரிப்பேர் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், இல்லைன்னா பட்ஜெட்ல ஏதாவது பத்தாம போயிருச்சு அப்படின்னா, அடிஷனலா யூஸ் பண்றதா இருக்கட்டும். எனிதிங் அத அப்படியே எடுத்து வந்து வைங்க. ஒருவேளை இந்த மந்த் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து யூஸ் ஆகல, எனக்கு எதுக்குமே தேவைப்படல அப்படின்னா, அத வேற எதுக்கும் எடுத்து செலவு பண்ணாம அந்த ₹200 அப்படியே வந்து சேர்த்தி வந்து வைங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு ₹100 சேருதுன்னா, அதையும் அது கூட அடிஷனலா வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து வாங்க. ஸோ இது உங்களுடைய சேவிங் ஹேபிட்ட இன்னும் இது பண்ணும். ஸோ பத்தல நம்மளுடைய பட்ஜெட் வந்து கம்மியா தானே இருக்கு. அதனால நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மட்டும் எப்பவும் கொண்டு வந்துராதீங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கிறோமோ, திருப்பி அதிலிருந்து நம்ம எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அதுவே நம்மளுக்கு வந்து பிராக்டிஸ் வந்து ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ₹1300 உங்களுடைய குரோத்துக்காக நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுடைய ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி இல்ல ஒரு சாரீஸ் வந்து எடுக்கிறீங்க, நைட்டீஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பல்கா ஒரு இடத்துல வந்து நான் ஒரு 1000 குடுக்குறேன். ஸோ எனக்கு நைட்டீஸ் வந்து கொண்டு வந்து போடுங்க. நான் கடையில சேல் பண்ணிட்டு பெண்டிங் அமௌண்ட் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரியான உங்களுடைய இயர்னிங்ஸ்க்காக, உங்களுடைய குரோத்துக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய கடைய டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு சின்ன அமௌண்ட் தான். ஆனா இத நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சக்சஸ்க்கு நேரா வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போகும். ஆனா உங்களுடைய ஆரி ஒர்க்ஸா இருக்கட்டும், அண்ட் ஆஃப்லைன்ல எடுக்கக்கூடிய கிளாஸஸா இருக்கட்டும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அமௌண்ட்ஸ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் குரோத்துக்காக வந்து அத வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு ஒரு ₹3000 வந்து ஆரி ஒர்க்ல இருந்து இந்த மந்த் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு ₹1000 நம்ம வீட்டுக்கு எடுக்கிறோம், இல்ல ₹2000 எடுக்கிறோம் அப்படின்னா, பெண்டிங் அமௌண்ட்ட இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கி போடுறது, இல்ல ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றது, சாரீஸ் நான் முன்கூட்டியே சொன்ன மாரி சேல்ஸ்க்காக எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிசினஸ் குரோத்துக்காக அத வந்து எடுத்து வந்து வைங்க. ஏன்னா, அதுல நீங்க போடக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ரிட்டர்ன் வந்து நீங்க திருப்பி எடுக்கிறது. ஆனா எத பண்ணுனாலுமே ரொம்ப சின்னதா இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப பல்க்கா வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிறாதீங்க. எல்லாத்துலயுமே ஒரு ட்ரையல் வந்து பார்த்துட்டு நல்ல பிக்கப் ஆக ஆக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய குரோத்த வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா எர்னிங்ஸ சேவிங்ஸா மாத்துங்க. நான் பிசினஸ் எல்லாம் இல்ல இருக்கிறதே நான் இதுல மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா, அத சேவிங்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுங்க. நான் ₹1000 என்ன சேவ் பண்றது அப்படின்னா, அந்த ₹1000க்கு ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, ஒரு கோல்டு காயின் வந்து நீங்க வந்து வாங்கி வைக்கலாம். சிட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில மந்த்லி ஒரு ₹1000க்கு வந்து கோல்டு சிட்டு வந்து போடுங்க. இல்ல நான் ஒவ்வொரு மாசமுமே எனக்கு எவ்வளோ ₹1000 ஃபிக்ஸடா கட்ட முடியுமான்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ மில்லி கிராம்ஸ் வந்து வருமோ, அது வந்து வாங்குறதுக்கு வந்து பாருங்க. இல்ல ஒரு 2, 3 மந்த்ஸ் அத சேர்த்தி வச்சு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு 3000, 4000 வரும்போது, 1 கிராம் அந்த மாரி எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இது உங்களுடைய சேவிங்ஸ இன்னும் இன்கிரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அடிஷனலா தேவைப்படக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே எமர்ஜென்சி ஆர் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க. கன்வீனியன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னா, அத வந்து நீங்க பண்ணி, ஸோ உங்களுக்கான ஒரு புது நியூவான பட்ஜெட்ட நீங்களே கிரியேட் பண்றதுக்கு வந்து பாருங்க. இத ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே, நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்கனால அனலைஸ் வந்து பண்ணிறதுக்கு வந்து முடியும். ஸோ இத பண்ணிட்டு இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து குரோத் ஆகுங்க.